நடிகை ஸ்ரீதேவி மது போதையில ஹோட்டல் பாத்டப்ல விழுந்து மூச்சு திணறி உயிரிழந்தார் அப்படின்னு தெரிய வந்துருச்சு. ஸ்ரீதேவிக்கு மாரடைப்பும் ஏற்படவில்லை, குற்றவியல் நோக்கமும் எதுவும் கிடையாது. அப்படின்னா அவர் எப்படித்தான் இறந்திருப்பார் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த நிலையில நேற்று அவருக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. அது குறித்த விவரங்கள் இன்னைக்கு துபாய் நாட்டுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான கல்ஃப் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஸ்ரீதேவி எப்படி இறந்தார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் விளக்கியிருக்காங்க. அந்த அறிக்கையில ஸ்ரீதேவி பாத்டப் அப்படிங்கிற சொகுசு குளியல் தொட்டியில நீரில் மூழ்கி உயிரிழந்தார், அவருக்கு மாரடைப்பு ஏற்படவில்லை, அவருடைய ரத்தத்துல ஆல்கஹால் கலந்திருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த அக்கறை கொண்ட ஸ்ரீதேவி கீழே விழுற அளவுக்கு மது அருந்தினாரா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. குற்றவியல் நோக்கமும் கிடையாது, மாரடைப்பும் ஏற்படல அப்படின்னா அவர் எப்படித்தான் உயிரிழந்திருப்பார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனதிலும் எழத்தான் செய்யுது. பாத்டப் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஆழமே இல்லாத குளியல் தொட்டியாகும். அதுல நிலை தடுமாறி விழுந்தா கூட எழுந்திருக்க முடியாத அளவுக்கு குடிச்சிருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். மேலும் இரவு விருந்துக்கு போக இருந்ததால அதிகமா குடிக்கவும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்பப்படுது. பாத்டப்ல தண்ணீரும் எப்பயுமே நிரப்பப்பட்டிருக்காது. அப்படி இருக்கும் பொழுது பாத்ரூம்க்கு போன ஸ்ரீதேவிக்கு மயக்கம் ஏற்பட்ட போது நிலை தடுமாறி பாத்டப்ல விழுந்து கை தவறி தண்ணீரை திறந்து விட்டுருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அவர் போதையில இருந்தா கூட நிலை தடுமாறி கீழே விழுந்தா எழுந்திருக்க முடியாதவரெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே அந்த 15 நிமிடங்கள் பாத்ரூம்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். மற்றவை எல்லாம் தடயவியல், ரத்த பரிசோதனை மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை வச்சு சொல்லப்படும் யூகங்கள் தான்.